சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வைஜெயந்தி, எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? என்னால அழுவாம இருக்க முடியலையேங்க. இதுக்கப்புறம் அழுது என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அபி தான் மனசார ஒரு வாழ்க்கைய முடிவு பண்ணிருச்சு. அந்த வாழ்க்கைய அபி நல்லபடியா வாழட்டும். இல்லைங்க, இல்ல, இன்னும் எதுவும் முடிஞ்சு போயிரல. நான் நம்ம மீனாட்சிய நம்புறேன், என் நாத்தனார நம்புறேன். என் நாத்தனாரு கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாங்க. அபி மனச மாத்தி சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாமே மாறும். நான் கலெக்ஷன் போயிட்டு வரேன். சரிப்பா. மவனே, இரு மவனே. இத பாரு, இந்த கலெக்ஷன் அப்புறமா பாத்துக்கலாம். எல்லாத்தையும் ஏற கட்டி வை. அபி விஷயத்துல ஒரு முடிவு தெரியற வரைக்கும் நீ எதுக்கும் போக வேணாம், எங்கேயும் போக கூடாது. நீ அபி கிட்ட பேசு, அவ மனச உருக வைக்கிற மாதிரி பேசி அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற மாதிரி பண்ணும். அவனே, அபியோட விருப்பத்துக்கு யாராவது தடையா இருந்தா அவளை அந்த வீட்டை விட்டு கிளம்பி இங்க வர சொல்லு. நானும் அப்பாவோ உங்க 2 பேருக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் யாரால என்ன பண்ண முடியும்? அப்படியே பண்ணாலும் அவங்கள நான் பாத்துக்கிறேன். அவனே, என்ன சொல்றேன் அவனே? நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். நீ ஆர்ப்பாட்டம் பண்ணாம அமைதியா இரு. அதான் அபி அவ முடிவை சொல்லிட்டால, வீடு. இனிமே அபி கல்யாண விஷயமா எதுவுமே பேசாத. அது எப்படிடா பேசாம இருக்க முடியும்? என் மனசு பதறது, நெஞ்சு துடிக்குதே. இப்படி ஒரு முடிவை அபி எடுத்துட்டாலே. அபி இப்படி ஒரு முடிவு எடுத்தது காரணமே நீயும் நானும் தான். என்னம்மா அவனை சொல்ற? நாம காரணமா? ஆமாமா, அத்தையும் மாமா இறந்த உடனே ஈஸ்வரியும் அபியும் யாரும் இல்லாம அடைக்கலம் தேடி நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நிஜமா நம்ம சித்திரவதை பண்ணோம். அவங்களுக்கு கொஞ்சமாவது ஆதரவா இருந்தோமா? இல்லையே. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நாம அவங்களுக்கு கொடுமைப்படுத்திருக்கோம். எதை விதைச்சோமோ அதை நாம இப்ப அறுவடை செஞ்சிட்டு இருக்கோம். நாம நல்லா நடந்திருந்தா இன்னைக்கு நமக்கு நல்லதுதான் நடந்திருக்கும். இன்னைக்கு நான் திருந்தி மனுஷனா இருக்கிறதுனாலதான் அபி அவன் மனசுல எனக்கு இடம் கொடுத்துருக்கா. இதுவே எனக்கு பெரிய விஷயமா? இதுவே எனக்கு போதும். இங்க பாரு, நீ கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பி அழுது கஷ்டப்பட்டு இருக்காத. எல்லாத்தையும் விட்டு அபி சந்தோஷமா வாழட்டும், அது மட்டும் நினைச்சுக்கோமா. அபி சந்தோஷமா வாழணுமா? நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்குமா அவனே. விட்டா நான் அவளை பார்த்து எங்கிருந்தாலும் வாழ்கன்னு பாட சொல்லுவ போல இருக்க. நீ என்ன பாட போற? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயன்னு பாட போறியா? நீ வேணா பாடிட்டு திரி, என்னால முடியாதுடா. அபிக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது உன் கூட தான் நடக்கணும். இல்லன்னா அவ கல்யாணத்தையே நான் நடக்க விட மாட்டேன். நான் விட மாட்டேன், அவ கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். பாத்துக்கிட்டே இருங்க. சஞ்சீவ், உன் அம்மா சொல்றதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரிப்பா. என்னடா அழகு சுந்தரம், உனக்கு வந்த சோதனை. அபி கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் நம்ம உடம்புல இருந்து 2 சொட்டு ரத்தம் வரும். நீ ஈசு மிரட்டுறாளே, இப்ப என்னடா பண்ண போற நீ? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இப்ப எதுக்கு நீ நெருப்புக்குள்ள கைய விட்டா மாதிரி பாசு பாசுன்னு ஓடி வர? பாசு, நீ பெரிய தப்புன்ட்ட. என்னடா சொல்ற? அன்னிக்கிட்ட நீ வசமா மாட்ட போற. டேய், ஏற்கனவே நான் ஈசு கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது பார்த்தாதா? இதுக்கு மேலே அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு சாகணுமா? இல்ல பாசே, நான் அதுக்கு சொல்ல. வேற எதுக்குடா சொன்ன? ஏண்டா, நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னியடா. என்னடா அது? பாசே, அபியே நம்ம கதிர் தம்பிக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கணும் பாரு, அதுதான் இருக்கிறதுல பெரிய தப்பு பாசே. டேய், என்னடா ஈஸ்வரி இததான் சொல்றா, நீயும் இததான் சொல்ற? அப்படின்னா இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது பாசே? டேய், நீ இப்ப நல்லா உதவாங்க போறேன்னு தெரியுது. ஏண்டா, அபிய நம்ம கதிர் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னடா தப்பு இருக்கு? டேய், என் கதிர் தம்பி தங்க கம்பிடா. பாசே, உன் தம்பி தங்க கம்பினா எடுத்து கண்ணுல குத்திக்கோ. டேய்,
தேவாங்கு தலையா, நான் முதல்ல என்ன தப்பு பண்ண அதை சொல்றா. அதை விட்டுட்டு இதான் உனக்கு நேரம்னு ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, அதை சொல்லிட்டேன். பாசே, நீ ஓவரா பண்ணிட்டு என்ன ஓவரா பேச வேணான்னு சொல்ற? நம்ம அபிக்கு அந்த கதிரி பையன் கொஞ்சோட பொருத்தமே இல்ல பாசே. இந்த குரங்கு கையில பூமாலை கொடுத்ததா சொல்லுவாங்களே, அதை தான் நீ இப்ப பண்ணி வச்சிருக்க. டேய் தீக்குச்சி, என்னடா நீயே புதுசு புதுசா என்னென்னமோ சொல்லி என்னைய பயங்கரமா பயமுறுத்திக்கிட்டு இருக்க நீயே. பயம்புறுத்தல பாசே, நிலைமை எடுத்து சொல்றேன். சரிடா, கதிரை குரங்குன்னு சொன்னியே, அப்படி அவன் என்னடா பண்ணா? இப்ப கேளுங்க. அவன் தினமும் வசூல் போயிட்டு வந்துட்டு ராத்திரி மறுபடியும் வெளியே கிளம்பிடுறான். அப்படி போறவன் பொழுது விடிஞ்ச பிறகு வீட்டுக்கே வரான். இப்போட கதிர் வீட்டுல இல்ல, வெளியே கிளம்பி போயிட்டாரு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா பாசே? தெரியாதுடா தீக்குச்சி. கதிர் ராத்திரி போயிட்டு காலையில தான் வரானா? டேய், அப்படி அவன் என்னதான்டா பண்றான்? ஏன் பாசே, அதை பத்தி என்கிட்ட கேட எனக்கு என்ன தெரியும்? நானா கதிர் இல்ல நான் சித்தப்பாவா? ஒண்ணு இதை பத்தி நீ கதிரிட்ட கேளு, இல்ல சித்தப்பிட்டு தான் கேட்கணும். சரிடா, கதிர் வரட்டும், அவன்கிட்டயே கேட்போம். அட பாவி, இந்த அயோக்கிய பைய தீக்குச்சி நம்ம கதிரை பத்தி அழகு கிட்ட பத்த வச்சுட்டானே. அது கொழுந்து விட்டு எரியறதுக்குள்ள போய் அணைச்சு தொலைப்போம் வாங்க. அழகு, ஒரு நிமிஷம். இவன் பேச்ச நம்பாத நீ. ஆமா அழகு, இந்த பையன் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். சித்தி, அவன் எப்பயும் அழகு, போலதான். இரு அழகு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. டேய், என் பையன் கதிரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அழகு கிட்ட என் பையனை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இல்ல சித்தப்பு. என்னடா சித்தப்பு கித்தப்புன்னுட்டு எங்க வீட்டு சோத்த தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்றியா நீ? தொலைச்சு போடுவன், தொலைச்சு. சித்தப்பே, இரு சித்தப்பே, எதுவா இருந்தா என்ன? எதுக்கா நீ தீக்குச்சிட்ட கண்டபடி வார்த்தையெல்லாம் வர்ற? டேய், என்னன்னு சொல்ற பதில் அவர்கிட்ட? இங்க பாருங்க, நான் இந்த வீட்டு சோத்த தின்னுட்டு துரோகம் பண்ணல. அந்த விசுவாசத்தினாலதான் நன்றி உள்ள நாயாட்ட நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நான் உன கதிரை பத்தி இல்லாத போல அதெல்லாம் சொல்ல, என் கண்ணால பார்த்ததை தான் சொன்னேன். டேய், என்னடா பார்த்த நீ? கதிர் எங்க போறா, என்ன பண்றான்னு உனக்கு தெரியுமாடா? அவன் தப்பு ஏதாவது பண்ணான்னு பாத்தியா நீ? நான் அதை பார்த்தேன்னு சொல்லியே. டேய், என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஏங்க, இவங்கிட்ட உங்களுக்கு என்னங்க பேச்சு? செவிலியே ரெண்டு விட்டு விரட்டுறது விட்டுட்டு அதத்தான் பண்ணணும். டேய், உன் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். போடா, போடாங்கற. போ. பாசே, நான் போறேன், போய் படுக்கிறேன். ஆனா என்ன எதுன்னு விசாரிங்க. ஏய், ஏய். என்னடா விசாரிக்கணும்? என்ன விசாரிக்கணும்? ஏன் கேளு பாசே. டேய், போ. சித்தப்பே, இரு சித்தப்பே, நீ எதுக்கு அந்த சின்ன பையன் மேல இவ்வளவு கோவப்படுற? இல்ல அழகு, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப கதிர் முதல்ல வீட்டுல இருக்கானா இல்லையா? உன்கிட்ட தான் சித்தப்பு கேக்குறேன், கதிர் இப்ப வீட்டுல இருக்கானா? இல்ல அப்படின்னா அவன் சொன்ன மாதிரி கதிர் தினமும் ராத்திரி வெளியே போயிட்டு காலையில தான் வரான்ல? என்ன அழகு நீயே இப்படி கேக்குற? அந்த பைய தீக்குச்சி பொய் சொல்றான் தெரியுமா? நம்ம கதிர் படிச்சவன், அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பகல்ல கலெக்ஷன் போறதுனால நைட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறான். சரி, அவன் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்கவே போட்டோம். போயிட்டு அதுக்குன்னு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவானா?